Hello viewers, welcome to Jerish world. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரீட் சைடுல விக்கிற ஸ்வீட் கார்ன் டிஃபரண்ட் டைப்ஸா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போறது 2 டைப்ஸ். ஒன்னு வந்து பெப்பர் கார்ன், இன்னொன்னு வந்து மசாலா கார்ன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இப்போ இது பண்றதுக்காக நான் 2 ஸ்வீட் கார்ன் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ இதோட ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை வந்து நம்ம வேக வைக்க போறோம். இப்போ குக்கர் ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இந்த குக்கரில் கார்ன் முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை நார்மலாக பேனில் கூட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கார்னை வேக வச்சுக்கலாம். பிகாஸ் ஸ்வீட் கார்ன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். நான் வந்து குக்கரில் தான் வேக வச்சுருக்கேன். இப்போது தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் பேனில் கூட வச்சுக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா தண்ணி கொதிக்கிறப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் அதுக்குள்ளே போட்டு எடுத்தீங்க கார்னை அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பட் அதே மாதிரி 5 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த மாதிரி குக்கரில் வச்சாலும் இதுவுமே ஒரு விசில் வர வரைக்கும் வச்சா போதும், டக்குன்னு வந்துடும் விசில். ஸோ இதுக்கும் 5 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிறதுக்குள்ளேயே விசில் வந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஸ்ட்ரீம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துச்சு கார்னு. ஸ்வீட் கார்ன்றனால நமக்கு வந்து 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். இப்போ இதை வந்து உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். கார்னை சீக்கிரமாக உரிக்கிறதுக்கு நல்ல ஒரு ட்ரிக் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு லைனை மட்டும் உரிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம ஈஸியாக உரிச்சிடலாம். இப்போ பாருங்கள் எல்லா கார்னையும் சீக்கிரமாக உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பண்ண போகிறது வந்து பெப்பர் கார்ன். ஸோ ஒரு கப் கார்ன் எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டர் யூஸ் பண்ணால் அதோட ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். பட் ஆயில் யூஸ் பண்ணாலும் எந்த வித சேஞ்சஸும் இருக்காது. சேம் அதே டேஸ்ட்டு தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான பெப்பர் கார்ன் ரெடி ஆகிடுச்சு. சேம் நம்ம அதே வெளியே வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது வந்து மசாலா கார்ன். அதுக்கு வந்து ஒரு பவுல் கார்னை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கார்னோட சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதோட சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். நெக்ஸ்ட்டு இதோட சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போது இதோட சேர்த்து நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா கார்ன் ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான பெப்பர் கார்ன் அண்ட் மசாலா கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற சேம் டேஸ்ட்டு தான் இருக்கும். நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.